டின்னருக்காக ஒரு பவர் பேக்டு கோதுமை தோசை தாங்க ரெடி பண்ண போகிறேன். தோசை இல்லை அடை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதை. இதுக்கு நான் இன்னைக்கு தக்காளி சட்னி பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இது தயிரோடையும் பிக்கிளோடையும் கூட பேர் பண்ணி சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட தூளாக நறுக்கின கேரட், ஆனியன், அப்புறம் ஸ்க்ராம்பிள் பண்ண பன்னீர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 கப்பு தண்ணி. எனக்கு இதுக்கு 2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அடை மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போது நான் தோசைக்கல்லை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் அந்த அடை மாவு மாதிரி நல்லா திக்காக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இல்லை தோசை மாதிரி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். எனக்கு அடை மாவு மாதிரி வேணுன்றதால நான் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கிறேன். இது 2 பக்கமும் பொறுமையாக ஃபஸ்ட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் ஃப்ளிப் பண்ண பிறகு மூடி போட தேவையில்லை. நல்லா பொறுமையாக சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் கூட தேவையில்லை, ஏன்னா இதில் இஞ்சி பச்சை மிளகா போட்டிருக்கிறதால டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.